மூணாவது அடிப்படை என்னன்னு கேட்ட அடிப்படை தான் இஸ்லாமிய பொருளியலை விளங்கிக்கிறதுக்கு இந்த 5 அடிப்படை விளங்கிட்டீங்கன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட யார்ட்டையும் நீ ஃபத்வா கேட்க வேணாம். இன்னது இருந்தா ஹலால் ஹராம் நீங்களா சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் ஆய்வு செய்யலாம் தேவையில்லை. அடிப்படை அவ்வளவு லேசா இஸ்லாம் என்ன செய்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மூணாவது என்னன்னு கேட்டா வட்டியின் அடிப்படையில் மூணாவது அடிப்படை வட்டியை அடிப்படையாக கொண்ட எந்த கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் அது ஹராம். வட்டிங்கிற டாபிக் வரக்கூடாது. எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி வேற கொடுத்து வாங்கினாலும் சரி என்ன வரக்கூடாது, வட்டியோ வட்டியின் சாயலோ. வட்டி மட்டும் மார்க்க தடுக்கப்படலைங்க, வட்டியும் தடை செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். குர்ஆன்ல வட்டி தான் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்கள்ல வட்டியின் சாயலும் தடுக்கப்படுது. வட்டியா இருக்குமோ, லேசா வட்டி வாடை அடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் என்ன செய்யப்படுது. ஒரு பூ இருக்குன்னா பூக்கு ஒரு வாடை இருக்கும். பெருங்காயத்தை எடுத்து பெருங்காயத்தை உதாரணம் சொல்லுவாங்க. பெருங்காயத்துக்குன்னு ஒரு வாடை இருக்குது. ஒரு டப்பாவில் போட்டுட்டு பெருங்காயத்தை எடுத்துனா டப்பாவில் வாசம் அடிக்கும், பெருங்காயம் இருக்காது, அந்த வாசம் என்ன செய்ய இருக்கும். அந்த மாதிரி சிலது வட்டியா இருக்கும், சிலதை பார்த்து வட்டி வாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். வட்டியா இருக்காது, அதுல என்ன இருக்கு, வட்டியுடைய வாடை வரும். அந்த ஹதீஸ்ல நிறைய உதாரணங்களுக்கு வருது, அதை வச்சு நீங்க விளங்கிக்கலாம். அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியும் வட்டியின் வாடை அடிக்கக்கூடிய விஷயங்களும் முழுசாக தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த கட்டத்திலும் நாடக்கூடாது என்பது மூணாவது அடிப்படை. முதல்ல இதை பற்றி விளங்கி கொண்டு வட்டினா என்ன நிறைய பேருக்கு தெரியல. என்ன குழப்பம்னா வட்டின்னு என்னென்று விளங்காதவர்களாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கிறது. சில பேர் வட்டியை விளங்குறாங்க, வட்டிங்கிற ஒரு சின்ன பாவம் மாதிரி நினைக்கிறாங்க. வட்டினா என்ன, ஒரு பொய் சொல்ற மாதிரி, ஒரு கோல் சொல்ற மாதிரி, ஒரு 100 கிராமுக்கு பதிலாக 75 கிராம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் தான் வட்டியை வச்சு பார்க்குறாங்க. ஆனால் வட்டி இஸ்லாம் எந்த இடத்துல வச்சிருக்குங்கிற விளங்குனாங்கன்னு சொன்னா அவன் ஷிர்க்கு குஃபுருக்கு பயப்படுற மாதிரி எதுக்கு பயப்படணும், வட்டிக்கு பயப்படணுங்க. வேற இதுக்கு முந்தி பிறர் பொருள் எடுக்கிற சொன்னவன் அதெல்லாம் கூட சின்னதாக போய் வட்டியோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பயங்கரமான ஒரு பொருளாதார குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி தான். அவ்வளோ பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. முதல் வட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யக்குலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹபத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டியை வாங்கக்கூடியவர்கள் மறுமை நாளிலே ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். ஏன் அப்படி எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால் ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. வியாபாரமும் வட்டி ஒன்று போல தான், இது வியாபாரமும் வட்டி ஒன்று தான். அதுலேயும் என்ன செய்யறோம், 10 ரூபாய்க்கு எங்கே 11 ரூபாய்க்கு விற்கிறோம், இதுலையும் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 11 ரூபா வாங்குறோம், ரெண்டு ஒன்று தானே. 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறோம், 10 ரூபாய் வட்டியை கொடுத்துட்டு 11 ரூபாய் வட்டி 1 ரூபாய் சேர்த்து வட்டி வாங்குறோம், ரெண்டு ஒன்று தானே என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்கள் ஷைத்தான் பிடிக்கப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள், மறுமையில எழுந்திருப்பார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் விளக்குறான். வஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதித்திருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, வட்டியை இறைவன் தடை செய்திருக்கிறான். ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்து மிர் ரப்பிஹி, யாருக்கு இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை கிடைத்து, இந்த போதனை வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த போதனை இந்த அறிவுரை கிடைத்து ஃபன்தஹா, இப்போதிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ ஃபலஹு மா ஸலஃப், இதுக்கு முந்தி அவர் சம்பாதித்து அவருக்கு உரியது. இன்னைக்கு தான் வட்டி இவ்வளவு பெரிய பயங்கர குற்றம்னு தெரியுது. இது வரைக்கும் வட்டி வாங்கினாரு, வட்டி தான் அவருடைய தொழிலா இருந்தது. இன்னைக்கு தான் என்ன செய்யறாரு, இவ்வளவு பயங்கரமா சாதாரண நினைச்சு வாங்கிட்டானுங்க அப்படின்னு இன்னைக்கு திருந்தி இனிமே வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து விட்டாரையானால் இதுக்கு வட்டியில சம்பாதிச்சு வச்சிருப்பார்ல அதெல்லாம் வச்சுக்கலாம். அவர் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ல வழங்குதா, ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்து மிர் ரப்பிஹி, யாருக்கு இறைவனுடைய அறிவுரை கிடைத்து ஃபன்தஹா, உடனே விலகி கொள்கிறாரோ ஃபலஹு மா ஸலஃப், அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது. வ அம்ருஹு இலல்லாஹ், அது அவருக்கு சேர்ந்ததுன்னா உலகத்தில் அவருக்கு சொந்தமாக்கிடுவோம். வ அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிற, மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணும். அவர் செஞ்சதுக்கா அல்லாஹ் தனியா மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவருக்கு சேர்ந்த அந்த காசு அவருடைய சொத்து என்று செய்வோம், அதை டிக்ளேர் பண்ணிடுவோம். ஒமன் ஆத, இந்த அறிவுரையெல்லாம் கிடைச்ச பிறகு திருப்பி செய்வானேயானால், வட்டினா இவ்வளவு பயங்கரமான குற்றம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானேயானால் உலாயிக்க அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் நிரந்தரமாகவும் இருப்பார்கள். இதுதான் பயங்கரமான முத்திரை. அத வட்டி வாங்குறது இது வரைக்கும் நீ வட்டி தப்புன்னு விளங்கியிருப்ப, இவ்வளவு பெரிய தப்புன்னு விளங்கியிருக்க மாட்டேன். நிறைய பேர் விளங்கியிருப்பாங்க வட்டி தப்புண்டு, என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க, நிரந்தரமா அந்த குஃபுர் மாதிரி ஷிர்க் மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா எப்படி நிரந்தர நரகம் கிடைக்குமோ அந்த மாதிரி கொண்டு இது நம்மளை தள்ளிடும் அப்படின்னு விளங்காம சின்ன தப்பு தான் நல்லா மன்னிச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது இதுக்கு முந்தி வட்டி வாங்கியிருப்பார்களே, ஆனால் இப்பதான் இந்த கடுமையான எச்சரிக்கை அவர்களுக்கு தெரிய வறுமையானால் இந்த வினாடியிலிருந்து வாங்க மாட்டேன் என்று அவர்கள் முடிவு செய்வார்களே, ஆனால் இதுவரைக்கும் வாங்கின விஷயம் என்ன இல்ல,
அவங்களுக்கு சொந்தம். நீ வட்டி வாங்கின சொல்ல மாட்டோம், இனிமே திருந்துட்டீல, நீ வாங்க மாட்டீல, இதான கடைசி, இந்த நிமிஷத்துக்கு வாங்க மாட்டேன் அப்படி முடிவெடுத்து விட்டால் ஃபலஹு மா ஸலஃப், முந்தி வாங்கின அவருக்கு சொந்தம் அப்படின்றான். இவ்வளவு கடுமையான விஷயத்தை தெரிஞ்சு விட்டு நீங்க வட்டி வாங்கினால் நரகவாசிகள் மாத்திரமில்ல, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள். சொர்க்கத்துக்கு வர இயலாது, சொர்க்கம் ஹராம் ஆகிவிடும். நரகத்துக்கு போனதுதான். நம்முடைய ஈமான், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய தஸ்பீஹ், நம்முடைய திக்ர், நம்முடைய சமுதாய அறப்பணிகள் எதுக்கும் பயன் கிடையாது. நிரந்தர நரகம் இதுக்கெல்லாம் மார்க் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இது விஷம் மாதிரி, பாய்சன் மாதிரி, பயங்கரமான விருந்து பிரியாணி கிரியாணி எல்லாம் போட்டு 2 சொட்டு சைனட்டை ஊத்திவிட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சுக்காது. பிரியாணின்னு பாப்போமா, எல்லாம் காலியா, அது ஒண்ணுக்கு இல்லாம போயிடும். அந்த மாதிரி விஷம் இது, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பயங்கரமான கொடிய விஷம் எது? வட்டி. நம்முடைய அமல்களை பூரா அழிச்சு விடுது, ஈமான கூட அழிச்சு விடுது. ஈமான் இருக்கு, அல்லாஹ் நம்பிதான் இருப்போம், அதுக்கு மார்க் இல்லாம போயிடுது. நிரந்தரமா நரகத்துக்கு போனா என்ன இல்ல, அந்த ஈமானுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாம போய்விடுது என்று இவ்வளவு கடும் எச்சரிக்கையை அல்லாஹ் இது கொடுக்குறான். எது கொடுக்குறான்? ஷிர்க்குக்கு நிரந்தர நரகம்ங்கிறான். ஷிர்க்குன்னா அல்லாஹ்வுக்கு சமமா வேற ஆளை கருதுவது. குஃபுர்னா என்னது? அல்லாஹ்வே இல்லைங்கிறது. கடவுளை இல்லைன்னு சொன்னா குஃபுர், நாத்தியம், இறை மறுப்பு. இறை மறுப்புக்கு நிரந்தர நரகம். இறைவன் இருக்கிறான், இவர் இருக்கிறார்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு ஜோடி ஆக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ் கூட்டாளி ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு நிரந்தர நரகம். கொலை செஞ்சா, தற்கொலை செஞ்சா அதுக்கு நிரந்தர நரகம். அந்த லிஸ்ட்ல எதுவும் வருது? வட்டி வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு நிரந்தர நரகம், மீளவே முடியாது. அப்ப நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். வட்டினா என்னங்கிறதையும் கவனிக்கணும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல இது வரைக்கும் வட்டிகள் இருந்திருக்கிறதா, அதுல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா, தெரியாம வட்டி இல்ல, வட்டியை வட்டி இல்லைன்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கிறோமா என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த அறிவுரை இப்படி நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். இது திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 275வது வசனத்தில் இவ்வளவு இருக்குது. இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. சூரத்துல் பக்கராவுல 275வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 276ல எல்லாம் சொல்லி காட்டுறான். எதுக்குடா வட்டி வாங்குறீங்க, அந்த நோக்கத்தை வர்றான். வட்டி வாங்கி நல்ல பெருகலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிற, பயங்கரமா பணத்தை சேர்க்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிற. யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். யுர்பி ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான். அதனால நீ என்ன செஞ்சிடக்கூடாது, காசுக்கு ஆசைப்பட்டு நீ வட்டியில் போய் விழுந்துடாத. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம், நன்றி கெட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான். வட்டி வாங்குறவன் யாரா? நன்றி கெட்ட பாவிகள். நான் இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறேன், அதை ஏழைகளுக்கு தானமா கூடுறா, கூட தந்ததை உதவியா கூடுறா, கடனா கூடுறா, அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவன் அதை வட்டியா கொடுத்து என்ன செய்யறான், மக்களை சுரண்டான். இவன் நன்றி கெட்டவன், இவன் அல்லாஹ் நேசிக்க மாட்டேன் என்று சொல்லி 2:270 அடுத்த வசனத்துல 2:276ல இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமே வட்டியிலிருந்து விலகிறது தானா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். வதரு மா பகி மினர் ரிபா, வரவேண்டிய வட்டி இருந்தால் விட்டு விடுங்க. இன்னைக்கு இதை திருந்துறீங்க. இன்னைக்கு ஒருத்தன் திருந்துறான், இது வரைக்கும் 10 லட்ச ரூபா வட்டி வாங்கி வச்சுட்டான், இன்னொரு 10 லட்சம் வர வேண்டி இருக்கிறது. இன்னொரு 10 லட்சம் இன்னைக்கு தான் திருந்த போறாங்க. இன்னைக்கு அறிவுரை கிடைக்குது. இன்னைக்கு உள்ள கண்டிஷன் என்ன, இது வரைக்கும் வட்டியில ஒரு 10 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அவனுக்கு லாபம்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. லாபம்டா வியாபாரமா போயிடும். இன்னைக்கு வரைக்கும் 10 லட்ச ரூபா வட்டியில் நினைச்சிருக்கான், மக்கள்கிட்ட சுரண்டி வச்சிருக்கான். இப்ப இன்னைக்கு திருந்த போனா இன்னும் 10 லட்ச ரூபா அவனுக்கு வர வேண்டி இருக்கு வெளியில, அசல் போக. அசல் அங்கங்க நிக்குது, அசலுக்கு வர வேண்டிய வட்டி எவ்வளவு இருக்கிறது, 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன். இப்ப இவன் என்ன முடிவு எடுக்கிறது, ஏற்கனவே உள்ளது அவனுக்கு கூடும்ன்றதுனால ஏற்கனவே கொடுத்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கலாமா? அதுக்கு எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்ல, அல்லாஹ்வை பயப்படுங்கள். வதரு மா பகி மினர் ரிபா, வர வேண்டிய வட்டி விட்டு விடுங்கள். வந்தது இது வரைக்கும் வாங்கினது வச்சுக்க, இனிமே யார்ட்டையெல்லாம் வட்டிக்கு ரூபா கொடுத்துரு. அவன்கிட்ட போய் நீ 10,000 ரூபா வாங்கினீங்கள, 10,000 மட்டும் கொடு. நீ 7,000 ரூபா வாங்கினீங்கள, 7,000 மட்டும் கொடு. நீ 2,000 மட்டும் கொடு, வட்டி தர வேணாம், அசல் வாங்கிக்கணும். இனிமேல் உங்களுக்கு யார் கடன் கொடுத்த ஆள்கிட்ட வட்டி வர வேண்டி இருந்தால் அது என்ன செய்யணும், எனக்கு வட்டியை தந்துடாதீங்க என்று அதை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் நிஜமா மூமின்களா இருந்தால் இதை செய்யுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இதை செய்யாட்டி மூமின் இல்லை. அல்லாஹ் மூமினுக்கு என்ன அளவுகோல் வைக்கிறான், நீங்க வர வேண்டிய வட்டியை விட நீங்கள் தயாரா இல்லை என்று சொன்னால் புதுசா வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே கொடுத்த மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா, புதுசா வேண்டாம் கொடுக்காம இருப்பேன், இதுவரைக்கும் ரூபா கொடுத்துருக்கேன்ல வட்டின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் கொடுத்துருக்கிறேன், அதை மட்டும் வசூல் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனே மூமின் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால்
வர வேண்டிய வட்டி ஏதாவது உங்களுக்கு இருக்குமையானால் அதை விட்டுருங்க, அசலை மட்டும் வாங்கிக்கிறங்க என்று 2278 அல்லாஹ் இதுவும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக நமக்கு தருகிறான். சரி, இப்படிலாம் செய்யாட்டி என்னவாக? அடுத்துதான் முக்கியமான விஷயம், இல்லம் தஃபாலு, இப்படி நீங்கள் செய்ய தவறினால் இன்னையிலிருந்து விலகவும் தவறுறீங்க, வர வேண்டிய வட்டியை தள்ளுபடி செய்யவும் தவறுறீங்க. இன்னையோட திருந்திக்கிறேன், இனி வட்டி தொழில் செய்ய மாட்டேங்கிற முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது என்ன செய்றீங்க? ஏற்கனவே கொடுத்ததையும் நான் வசூல் பண்ணி தான் தீருவேன் அப்படி நிக்கிறீங்க. இப்படி நீங்கள் இருப்பீர்களேயானால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிரான ஒரு யுத்தத்திற்கு ரெடி ஆகி கொள்ளுங்கள். நீங்க செய்வது எனக்கு எதிராக போர். நீங்க சாதாரண வேலை செய்யல. ஒருத்தன் தொழுவாட்டா கூட அவன் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறான்னு சொல்லுவோம். நோன்பு வைக்கலன்னா என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டரை மீறி இருக்கிறான். ஆர்டரை மீறுறது என்பது வேற, திருப்பி அடிக்கிறது என்பது வேற. ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை எடுத்துங்க, ஃபைன், போலீஸ்காரன் டிராபிக் கண்டிப்பா என்ன செய்யணும்? அடே ஃபைன் கொடுறாங்கறான், மாட்டேன்னு சொல்லி எடுத்து வண்டி ஓடி போறீங்க, அது ஒரு கணக்கு. கத்தி எடுத்து குத்த போனா ரெண்டு ஒண்ணா? ஃபைன் கட்ட மாட்டேன்னு ஓடுறதும் அல்லது டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் போலீஸ்காரன் பிடிக்கிறான் இருக்கு, தப்பிச்சு ஓடி போயிடுறோம், இது என்னது? கட்டுப்பட மறுக்கிறது. சட்டத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறது. அந்த சட்டத்தை காக்கிறதுக்கு நிப்பான ஒருத்தன் அவன்கிட்ட போய் நின்று இருக்கு, என்ன லைசன்ஸ், ஏன்ட்ட லைசன்ஸ் கேட்பேன் நீ அப்படின்டா, இது என்னது? யுத்தம். இது அரசாங்கத்துக்கு எதிராக நடக்க டிக்ளேர் பண்ற போர். அப்ப வட்டி என்ன மாதிரி விஷயம் கேட்டா சட்டத்தை மீறுகிற குற்றம் கிடையாது. நீங்க வேற எந்த பாவம் செஞ்சாலும் மீறுறீங்கன்னு அர்த்தம். விளங்குதா? வேற தப்பு செய்றீங்கன்னா அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான், அதை மீறுறீங்கன்னு அர்த்தம். வட்டி ஒருத்தன் வாங்கினான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? நீ வர்றியாடா சண்டைக்கு நல்லா கூப்பிடுறான். வட்டி வாங்குறான் என்ன செய்யறான்? என்னடா அல்லாஹ் வர்றியா பாப்போம், நீ நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு அல்லாஹ்ட்ட சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா எப்படியோ அப்படி அல்லாஹ் இதை எடுத்துக்கொள்கிறான். அப்ப அல்லாஹ் அவனுக்கு எதிராக யுத்தம் டிக்ளேர் பண்ண என்னத்தை கொடுப்பான்? நிரந்தர நரகத்துக்கு. விளங்குத விஷயம்? ஏன் நிரந்தர நரகம் கொடுக்குறான்? நீ வட்டி வாங்கி விட்டேன் என்று சொன்னால் நீ எனக்கு எதிராகவும் ரசூலுக்கு எதிராகவும் போர் பிரகடனம் செய்திருக்கிறாய். யுத்தத்துக்கு ரெடி, சண்டைக்கு ரெடிங்கிற. யாரோட சண்டைக்கு ரெடிங்கிற? என்னோட நீ சண்டைக்கு ரெடிங்கிறியா? அப்ப அல்ல தன்னோட சண்டைக்கு ரெடிங்கிற மாதிரி ஒரு கடும் வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான்னு சொன்னா அந்த வாடை அடிக்கலாமா நம்ம மேல? வட்டியுடைய ஒரு இது வாடை கூட வரக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இல்லம் தஃபாலு, நீங்கள் இப்படி தெரிந்து கொள்ளவில்லையானால், விலகி கொள்ளவில்லையானால், ஃபஅதனு, டிக்ளேர் பண்ணுங்கள், பிரகடனம் செய்யுங்கள், பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் ஒரு போருக்கு நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள், யுத்தத்துக்கு ரெடியாகி கொள்ளுங்கள். ஒயின் துபுத்தும், திருந்திக் கொண்டீர்களேயானால், ஃபலக்கும் ரூஸ் அம்பாலிக்கும், உங்களுடைய அசல் உங்களுக்கு சொந்தம். திருந்திக் கொண்டீர்களேயானால், யார் யார்கிட்ட நீங்க வட்டிக்கு ரூபா கொடுத்தீங்களோ அவன்கிட்ட எல்லாம் வர வேண்டிய அசலை நினைஞ்சுக்கிறங்க, வாங்கிக்கிறங்க. லா ததுலிமூன், நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். வலா துதுலமூன், உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட வேண்டாம். ஏற்கனவே கொடுத்தாலும் தள்ளுபடி பண்ணி அநியாயம் ஆயிரும். வட்டியை தள்ளுபடப்படும் நியாயமா இருக்கும். நான் 1 லட்ச ரூபா கடன் கொடுத்து வச்சிருக்கேன், வட்டி கொடுத்ததுனால அசலையும் விட்டுட்டு போ, அப்படியே எனக்கு அநியாயம். அல்லாஹ் என்ன சொல்றான்? லா ததுலிமூன், நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். வலா துதுலமூன், உங்களுக்கும் யாரும் அநியாயம் செய்ய வேண்டாம். அசலை வாங்கி கொண்டால் உனக்கு அநியாயம் இல்லை, அவனுக்கு அநியாயம் இல்லை. நீ என்ன அசலையும் நீ விட்டு கொடுத்துருன்னு சொன்னா உனக்கு அநியாயம், வட்டியை வாங்குன்னு சொன்னா அவனுக்கு அநியாயம். அல்லாஹ் என்ன செய்யறான்? உனக்கு அநியாயம் வேணாம், அவனுக்கு அநியாயம் வேணாம்டா. நீ என்ன செஞ்சுக்க? அசலை மட்டும் வாங்கிட்டு விடு, வட்டியை தள்ளுபடி பண்ணி விட்டுரு. அப்ப உனக்கும் பாதிப்புல, கொடுத்த காசு வந்துருச்சு, அவனுக்கு வாங்கின காசை திருப்பி கொடுக்க போறான், யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது சூராவுல 279வது வசனத்தில் இவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை வைக்கிறான். அப்ப வட்டி எவ்வளவு கடுமைன்னு விலகிக் கொள்ளணும். வட்டி பக்கம் தலை வச்சா படுக்க கூடாது. வேற எதுல வரும்? பன்றினை சாப்பிடுவோம் நம்ம. நான் கேட்கிறேன், பன்றி பிரியாணி சாப்பிடலான்னு கேட்டா ஒரு முஸ்லீம் சாப்பிடுவானா? உங்களை வச்சுக்கிட்டு பன்றி பிரியாணி சூப்பரா இருக்கணும், ருசியா இருக்கு அப்படின்னா எல்லாம் சாப்பிடுவோமா? ஏன்? பன்றி எவ்வளவு வெறுக்கத்தக்குன்னு விளங்கி இருக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு வட்டியை விளங்கல. பன்றியை கூட திண்டா கூட இந்த அளவுக்கு வராது. ஒரு ஹராம் செஞ்சான்னு வரும், நிரந்தர நரகமா வரேன். ஒரு பன்னி பொறுத்து திண்டான்னு சொன்னா நிரந்தர நரகம் வருமா? இங்க என்னது? யுத்தம், போர், அல்லாஹ்வுக்கு சண்டைக்கு வர்ற அப்படிங்கிற அளவு ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால பன்றியை நீங்கள் வெறுக்கிறதை விட கோடி மடங்கு வட்டி வெறுக்கணும். பன்றி, சாராயம், செத்து போனோம் இதையெல்லாம் சாப்பிட சாக்கடையில் குடிக்க உடன்படுவீங்களா? அதை வெறுக்கிறத விட, அதெல்லாம் குடிச்சா உங்களுக்கு நரகம் வேண்டாம் கிடைக்கும். எல்லாம் மன்னிக்கலண்டா, எல்லாம் மன்னிச்சுட்டு அது கூட கிடைக்காது, நிரந்தர நரகம் கிடைக்காது. கூவத்தில் இல்லையா தண்ணி குடிச்சா நிரந்தர நரகம் கிடைக்குமா? அட கிறுக்கு பிள்ளை ஏன்டா அந்த போய் குடிச்சேன்னு எல்லாம் கேட்பான். வணங்குதா? அது ஒரு மனிதன் ஒரு தட்டுவான், அதுக்கு என்ன தண்டனை அதை கொடுத்துட்டு போயிடுவான். பர்மனெண்டா போய் நரகத்தில் போடுவானா? இதுக்கு போட்டுருவானே. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நம்ம எதை பாவங்கள் விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை வெறுக்கத்தான். நீ பன்றியெல்லாம் வெறுங்க, அது வெறுக்க கூடாதுன்னு சொல்லல. அதை விட கோடி மடங்கு வட்டி வெறுங்க. பன்றியை வெறுக்கிறத விட, சாராயத்தை வெறுக்கிறத விட எதை வெறுக்கணும்?
வட்டியை அம்மாடி பன்னிக்கறியை தின்றாலும் திம்மானே தவிர வட்டி திங்க மாட்டேன், செத்து போன பணத்தை தின்றாலும் திம்மானே தவிர என்ன செய்ய மாட்டேன், வட்டி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பாரதூரமா இந்த மார்க்கம் சொல்லுகிற வட்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். 2வது சூராவுல 131வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தாக்குலு ரிபா, வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அல் ஆஃபன் முலாஃபத்தன், பன்மடங்கு பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட்டியை சாப்பிடாதீர்கள். இந்த ஆயத்தை ஏற்குமாற சில பேர் விளக்கம் சொல்றாங்க. அது பன்மடங்கு பெருகிறதுனா மல்டி வட்டி தான் கூடாது, பன்மடங்கு பெருகுதுல மல்டி வட்டி கூட, சிங்கிள் வட்டி கூடும். மல்டி வட்டினா என்ன அர்த்தம்? அதாவது என்கிட்ட 1 லட்ச ரூபா நான் உங்கள்ட்ட வட்டிக்கு தர்றேன்னு வைங்களேன், 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வட்டியா போயிரும்ல, அடுத்த மாசம் 1,10,000 வட்டி போடுறது மல்டி வட்டி. மல்டி வட்டி என்ன அர்த்தம்? அந்த வட்டியே வட்டி போடுறது. 1 லட்ச ரூபா உங்களுக்கு தந்துடுறது, 10,000 ரூபாய் அடுத்த மாசம் வட்டி ஆயிரும். அதுக்கு அடுத்த மாசம் எவ்வளவு வட்டி போடணும்? 10,000 தரக்கூடாது, 1,10,000 என்ன செய்யணும், நீங்க வட்டி தரணும். அடுத்து 1,20,000 நீங்க வட்டி தரணும். இந்த மாதிரி மல்டி வட்டி போடுறதுக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி அதான் கூடாது. ஒரு சிங்கிள் வட்டி என்ன செய்யலாம் மார்க்கத்துல கூடும். இந்த ஆயத்தை ஏற்குமாற விளங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க சில ஆள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வட்டி வாடகை வேணாண்டு, வட்டியை மட்டும் நம்மளை தவிர்க்க சொல்லல. அந்த ஹதீஸ்லாம் பாத்தீங்கன்னா வட்டியை மட்டும் அவங்க தவிர்க்க சொல்லல, வட்டியா இருக்குமோ, வட்டின்னு நினைப்பு வந்துருமோ, வட்டியை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துருமோ அப்படிங்கறதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு ஒளின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப சின்ன வட்டியா இருந்தா பெரிய வட்டியா இருந்தா என்ன, இது எதுக்கு அல்ல பன்மடங்கு பெருகுதுன்னு சொல்றான்னா, வட்டினாலே பன்மடங்கு பெருகத்தான் செய்யும். சாதாரண ஒரு அர்த்தம். வியாபாரம் வந்து பன்மடங்கு பெருகாது. உங்கள்கிட்ட 1000 ரூபாய் பொருளை நான் 1100 ரூபாய்க்கு வித்தா ஒரு தடவை தான். அடுத்த மாசம் வந்து போன மாசம் என்ற ஒரு ஜாமான் வாங்கினீங்களா, இன்னொரு 100 ரூபாய் தாங்கிட்ட தருவீல. நான் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் நான் வித்து போடுறேங்க, நான் வந்து விற்கிறேன், நீங்க என்கிட்ட வாங்கிட்டு போயிடுறீங்க. நான் அடுத்த மாசம் வந்து என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட போன மாசம் என்கிட்ட ஜாமான் வாங்கினீங்களா, 100 ரூபாய்க்கு லாபம் தந்தீங்களா, இந்த மாசம் 100 ரூபா தான் கேட்பீங்களா? பன்மடங்கு பெருகாது. வியாபாரத்தில் ஒரு தடவை தான். வியாபாரத்தை எந்த பொருளை வித்தாலும் என்ன செய்யும், இதுக்கு 100 ரூபாய் லாபம்னா ஒரு தடவை 100 ரூபாய் கிடைக்கும். வட்டியில் என்ன செய்யும், 1000 ரூபாய் கொடுத்துடுறது, போன அடுத்த மாசம் 100 ரூபாய் தாங்கிறது, அடுத்த மாசம் 100 ரூபாய் தாங்கிறது, அதுக்கு அடுத்த மாசம் 100 ரூபாய் தான் கேட்கறது, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு இதான் பன்மடங்குங்கிற பெருகுது. இவங்க என்ன செய்யறாங்க, வட்டிக்கு வட்டி அர்த்தம் செய்யறாங்க. வட்டினாலே பன்மடங்கு தான். வட்டினாலேயே மாசம் மாசம் நீ வாங்கினாலேயே ஒரு பொருளுக்கு ஒரு தடவை சம்பாதிக்கிறதுக்கு பேர் வியாபாரம். ஒரு பொருளுக்கு மாசம் மாசம் லேட்டாக ஆவா நீ சம்பாதிச்சிட்டு இருக்கிற பேர் வட்டி. அல்ல பன்மடங்கு பெருகக்கூடியதாக அந்த வட்டி அமைந்திருக்கிற காரணத்தினால் அதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றானே தவிர மல்டி வட்டியை கூடாதுன்னு இந்த இடத்துல சொல்லவே இல்லை. வட்டினாலே பன்மடங்கு பெருகும். அந்த வட்டியுடைய தன்மையே அதான், அந்த தன்மையை அந்த இடத்துல சேர்த்து சொல்றான். யாய் கொள்ளதி நாம நம்பிக்கை கொண்டவர்களே, லா தாக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடாதீர்கள், அல்ஆஃபன் முலாஃபத்தன், பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்குமே அந்த வட்டியை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒத்தகுன் நாரல்லத்தி உஇத்தத்தில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறேனே, நரகத்தில் பல பேர்கள் ரெடியாக்கி வச்சிருக்கிறான். சில நரகம் காஃபிருக்கு ரெடியா இருக்கும், சில நரகம் மூமின்கள்ல பாவிகளுக்கு ரெடியா இருக்கும். காஃபிருக்கு ரெடியான நரகத்துக்கு போனா காஃபிர் தான், வெளியே வர இயலாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு எந்த நரகம் தெரியுமா, மூமின்களுக்கும் நரகம் உண்டு. மூமினா இருந்துகிட்டு தப்பு செய்யறான், பாவம் செய்யறான், ரமலான் மாசம் நோன்பு வைக்காம இருக்கிறான், அது பாவம், அதுக்கு நரகம் கொடுக்கணும். அந்த நரகத்துக்கு போனா என்ன செய்வான், கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு போட இருந்துடல நரகத்தை ஓட சொல்றது கொடு அப்படின்னு அனுப்பி விட்டுருவான்ல. மன்னிக்கலன்னு சொன்னான், மன்னிச்சுட்டா எடுத்தரப்புல சொர்க்கத்துக்கு விட்டுருவான். மன்னிக்கலன்னா கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சு விட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகலாம். அது மூமின்கள்ல உள்ள பாவிகளுக்கு உள்ள நரகம். இங்க எல்லாம் என்ன சொல்றான், வட்டி வாங்குறவனுக்கு ஒத்தகுன்னார், உனக்கு ஒரு நரகம் இருக்காது, பயந்துக்கு. எந்த நரகம், அல்லத்தி உஇத்தத்தில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறேனே, என்னை மறுக்கிறவங்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறேனே, அந்த நரகத்தை பயந்துக்க, உன்னை எங்கதிக்கு போட்டுருவேன், வட்டியை நீ நியாயப்படுத்தி வாங்கி கொண்டு இருந்தால் நிரந்தர நரகத்தில் போட்டுருவேங்கிறது வேற வார்த்தையில அல்லாஹ் வந்து இதை 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வட்டிங்கிறது இவ்வளவு கடுமையான ஒரு பாரதூரமான விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த வட்டியை வந்து இஸ்லாம் ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கல, அதையும் விளங்கிக்கணும். வட்டியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல தடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் சகஜமா வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யகூதிகள் வந்து பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள். உண்மை என்ன, எல்லா நபிமார்களும் வட்டியை தடுத்திருக்கிறாங்க. எப்படி நோன்பை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், நோன்பு உங்களுக்கு கடமை, உங்களுக்கு மட்டும் கடமை இல்லை, உங்களுக்கு முந்தி உள்ளவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நமக்கு நோம்புடைய முறையில வித்தியாசம் இருக்கலாம், நோம்புடைய டைம், நோம்புடைய காலம், ஒரு மாசம் வச்சா அவங்களுக்கு கூடுதலா இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம். நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்தா அவன் வேற ஒரு நேரத்தை கொஞ்சம் கூடவோ குறையவோ இப்படியான ஒரு டிஃபரெண்ட் இருக்கலாமே தவிர நோம்புங்கிற அந்த ஒரு பேசிக் என்ன செஞ்சு எல்லா சமுதாயத்திலையும் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, வட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தடை செஞ்சு வச்சிருக்கிறேன். எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபபிலுல்மி மினல்லதீன ஹாது,
யகூதிகள் செய்த அநியாயத்தின் காரணமாக ஹர்ரம்னா அலைஹிம் தையிபாத்தின் வஹில்லத்துலஹும், அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களை எல்லாம் வேணும்னு ஹராமாக்கணும். அவங்க ஒவ்வொரு அநியாயம் பண்ணிட்டு இருந்தவன அல்லாஹ் என்ன பண்ணா, சில ஹலாலையெல்லாம் அவங்களுக்கு வேணும் பனிஷ்மெண்ட்டுக்காக வேண்டி ஹராமாக்கிட்டேங்கிறான். எதுக்காக வேண்டி ஹராமாக்குனானா, ரெண்டு காரணத்தினால. பிசத்திஹிம் அன் சபீலில்லாஹி கஸீரா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அதிகம் அதிகம் தடுத்து கொண்டிருந்த காரணத்தினாலையும், அகதிஹிமுர் ரிபா, வட்டி வாங்கிய காரணத்தினாலையும் அவர்களுக்கு ஹலாலை எல்லாம் ஹராமாக்கணும். வட்டி வாங்குறதுக்கு வந்துட்டீல, உனக்கு அனுமதிச்சு நீ ஆட்ட கூட திங்க கூடாது, மாட்ட கூட திங்க கூடாது, ஏதோ ஒண்ணு அல்லாஹ் ஹலாலாக்கின சில விஷயங்களை அவர்களுக்கு என்ன அல்லாஹ் ஹராமாக்குன்னு சொல்லிட்டு கது நுஹு அன்ஹு, அவர்களும் வட்டி வாங்கக்கூட தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய வேதங்களில் பார்த்தீர்களேயானால் அந்த யகூதிகளுக்கு வந்த நபிமார்களும் தீர்க்கதரிசிகளும் வட்டி வாங்காதீங்கள் என்பதை ஒரு போதனையாக சொன்னார்கள். அப்ப யகூதிகளுக்கும் அந்த சட்டம் தான் இருந்தது. அதை மீறி வட்டி வாங்கிய காரணத்தினால் இப்படி செஞ்சேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அது ஒரு கடுமையான ஒரு விஷயமாக சொல்லி காட்டுகிறான். இது 4வது சூராவுல 161வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப வட்டி பத்தி குர்ஆன்ல இவ்வளவு மொத்தமே இருக்குது. இதுவரைக்கும் உள்ளதுல வட்டின்னா இவ்வளவுதான் குர்ஆன்ல மொத்தம் இருக்கிறது. வசனங்கள் குறைவா இருக்கலாம், அழுத்தம் கூட இருக்கு. அகீமு ஸலாத்தன் 100 தடவை சொல்றதை விட ஒரு தடவை சொன்னால் யுத்தம், டேய் போருக்கு வர்றேன்னா முடிஞ்சு வச்ச கதை. எவ்வளவு கடுமை, நிரந்தர நரக தூக்கி போட்டுருன்னா எவ்வளவு பெரிய கடுமை. குறைந்த வசனங்கள் 5-6 வசனத்துக்குள்ள இந்த விஷயத்தை எல்லாம் முடித்து விட்டாலும் அதுல வச்சிருக்கிற எச்சரிக்கை ரொம்ப கடுமையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வட்டி 3வது விஷயம், அடிப்படை வட்டி.